Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன்ல நமக்கு 4 பர்சனல் லோன் அப்படிங்கிறது இந்த ஒரே அப்ளிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. பட் எதனால இவங்க ஒரே லோன் ஆஃபரா கொடுக்காம 4ஆ பிரிச்சு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸையும் இந்த வீடியோல நம்ம கண்டினியூஸா பார்க்க போறோம். அதே சமயத்துல இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நாம ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க லோன் சம்பந்தமா எந்த ஒரு டிசிஷன் அப்படிங்கிறது எடுக்கிறதா இருந்தாலும் நீங்க தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் டிசிஷன் அப்படிங்கிறத எடுக்கணும். அதே சமயத்துல நாம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடணும். மற்றபடி இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸை நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய பர்சனல் லோன் பத்தின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ட்ரூ கிரெடிட்ஸ் அப்படிங்கிற நேம்ல ஒரு டைரக்ட் RBI ரெஜிஸ்டர்ட் NBFC அப்ளிகேஷனா தான் இருக்காங்க. அதை இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்லயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க லெவலப் லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோன் அப்படிங்கிறதுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து EMI லோன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்சமாக 2 lakh வரையிலும் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் லெவலப் ஆப்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கேட்க மாட்டாங்க. அதே சமயத்தில் நீங்கள் EMI லோன் ஆப்ஷனில் அப் டு 2 lakhs வரைக்கும் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்ககிட்ட இருந்து இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதை வந்து இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுமே இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு எதில் லோன் கிடைக்கும் அப்படின்னு தோணுதோ அதில் தான் அப்ளை பண்ணணும். அதாவது என்னென்னா உங்களுடைய ஒர்க்கிங் ப்ரொஃபைல் அண்ட் கிரெடிட் ப்ரொஃபைல் இது ரெண்டும் பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா EMI லோன் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை கொஞ்சம் போராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லெவலப் ஆப்ஷனில் லோன் ட்ரை பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். பட் லெவலப் ஆப்ஷனில் நீங்கள் லோன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதிகபட்சமாகவே இன்ஷியலாக ஒரு 5,000 வரைக்கும் தான், அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. மற்றபடி இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தால், நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தால், உங்களுடைய மந்த்லி இன்கம் எபோவ் 10,000 இருந்தது அப்படின்னா சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு 2 பேருமே இதில் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது இருக்குது. மற்றபடி பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டும் கண்டிப்பாக தேவைப்படும். முன்ன சொன்ன மாதிரி நீங்கள் EMI லோன் ஆப்ஷனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த விதத்தில் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் சப்மிட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஆன்லைன்லேயே OTP வழியாக வெரிஃபை அப்படிங்கிறதும் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், அப்படியே இப்போ இதில் கிடைக்கக்கூடிய லோன் பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த எக்ஸ்ப்ளனேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 732 சிபில் ஸ்கோர் இருக்கக்கூடிய ஒரு நண்பருக்கு கிடைச்ச லோன் தான். பட் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது இங்கே 43 பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது லேட் பேமெண்ட்டாக இருக்குது. இதை பொறுத்தவரைக்கும் எஜுகேஷனல் லோன் தான். ஸோ எஜுகேஷனல் லோன் வந்து 43 பேமெண்ட் அப்படிங்கிறது லேட் பேமெண்ட்டாக இருக்குது. ஸோ இது ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் தான். இந்த மாதிரிலாம் லேட் பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் லோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராப்பராக EMI அப்படிங்கிறத கட்டியாகணும். ஸோ இந்த ப்ரொஃபைலுக்கு கிடைச்ச ஒரு லோன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே கேஸ், இப்போது இந்த ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷனில் நம்ம ஸ்டார்டிங் அப்ளை பண்ணதுமே கொஞ்சம் இன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டைம் அப்படிங்கிறத அவங்க எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா சில வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத அவங்க தரப்புலேருந்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம கிட்ட கால் பண்ணி சில வெரிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அடுத்து கொஞ்சம் நேரத்தில் அவங்க அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ நமக்கு செக் யுவர் லோன் அப்ரூவல் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் அதை கிளிக் பண்ணும்பொழுது, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடிலாம் லெவலப் ஆப்ஷனில் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். ஒரு 1,300 லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துட்ருப்பாங்க. இந்த டைம் நம்ம EMI ஆப்ஷனில் அப்ளை பண்ணதுனால இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம கிளிக் பண்ணும்போது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அப்லோட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு 1 hour அப்படிங்கிறது அவங்க டைம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா நமக்கான எலிஜிபிள் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறத ஷோ பண்ணியிருந்தாங்க. ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரூ பேலன்ஸ்லேயே கேஷ் லோன் ஆப்ஷனில் 6 month EMIயில் 20,000 அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. இதுக்கான மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 3.16% per month அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கான ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 8.9% அப்படிங்கிறது இருக்குது. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே க்ரோ மணி கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் அவங்க கிட்ட இருந்தும் 5,000 அதிகபட்சமாக 20,000 வரைக்கும் 3.16% மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 8.5% ப்ராசஸிங் ஃபீஸில் நீங்கள் லோன் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பட் இங்கே வேற ஒரு நேமில் இருந்து அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சாலுமே நோ ஆப் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னொரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நம்ம அப்ளை பண்ண தேவையில்லை. இந்த அப்ளிகேஷன் வழியாகவே இந்த லோன் அமௌண்ட்டையும் ப்ராசஸ் பண்ணி நம்மளால் எடுத்துக்க முடியும். பட் இதுக்கான ரீபேமெண்ட் டென்யூரும் 6 month அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக லெவலப் ஆப்ஷன்லேயும் நமக்கு லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 12 month EMI அப்படிங்கிறது இந்த 1,400 ரூபாய்க்கே நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும். பட் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதாவது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 3.56% per monthly இன்ட்ரெஸ்ட் ரேட் இவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும்
நியர்லி 10% அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. சேம் ரெண்டாவது இருக்கக்கூடிய லோனும் அதே தான். 1000 1400 வரைக்கும் லெவல் அப் லோன் ஆப்ஷனில் நம்மளால் விட்ராவல் பண்ணி எடுத்துக்க முடியும். இதுக்கும் ஸ்டார்டிங் 1000 அதிகபட்சமாக 1400 வரைக்கும் விட்ராவல் பண்ணிக்கலாம். மற்றபடி ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் காமனாக ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் நமக்கு 20,000 எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதனுடைய டீடைல்ஸ் அப்படிங்கிறத மட்டும் ஜஸ்ட் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷனே டைரெக்டாக வழங்கக்கூடிய 20,000 லோனை பொறுத்தவரைக்கும் 6 மந்த் இஎம்ஐ அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. அந்த விதத்தில் ஒவ்வொரு மாதமும் 4141 ரூபாய் அப்படிங்கிறது இஎம்ஐ அமௌண்ட் நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே 20,000 அப்படிங்கிறது எலிஜிபிள் கிடைச்சிருந்தாலுமே இவங்க ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் இவங்க ப்ராசஸிங் ஃபீஸாக 2346 ரூபாய் நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. பட் இதில் ஹைலைட்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அந்த அமௌண்ட்டை இந்த 20,000 அப்ரூவல் கிடைச்ச லோன் அமௌண்ட்லேருந்து டிடெக்ட் பண்ணாமல் அதை பிரின்சிபல் அமௌண்ட் கூட ஆட் பண்ணிக்கிறாங்க. அந்த விதத்தில் நம்மளுடைய டோட்டல் லோன் அமௌண்ட் அப்படின்னு பார்க்க 22,346 அப்படிங்கிறது டோட்டல் லோன் அமௌண்ட்டாக இவங்க கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி இஎம்ஐ அமௌண்ட் 4141 ரூபாய் நம்ம எவ்ரி மந்த் அடுத்து வரக்கூடிய 6 மாதத்துக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 3.16% பர் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த லோன் அப்படிங்கிறது நமக்கு ஓகே அப்படின்னா ஜஸ்ட் அடுத்து 2 ஸ்டெப் தான். அந்த 2 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா லோன் அமௌண்ட் அப்படிங்கிறத நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. தென் கீழே இருக்கக்கூடிய இந்த லோனுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ மூணுமே இங்கே மேலே என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதே இன்ஃபர்மேஷன் தான். அடிஷ்னலாக அந்த ப்ராசஸிங் ஃபீஸில் மட்டும் ஒரு சில வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதனுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறதுமே அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய கிரெடிட் ப்ரொஃபைலில் 43 பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது லேட் பேமெண்ட் இருந்தும் எப்படி அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் அதுக்கான காரணம். ஸோ உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இன்கம் ப்ரூஃபை சப்மிட் பண்ணும் பொழுது லோன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதை பொறுத்தவரைக்கும் எல்லோருக்கும் அப்ளிகேபிள் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு சிலருக்கு இவங்க தரப்புலேருந்து உங்களுடைய ப்ரொஃபைல் அவங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. பட் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எல்லோருக்கும் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. ஓகே கேஸ், ஓவராலாக இன்றைக்கி பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.